Good morning, children. Have a nice day. Subject Science. Topic Chapter 8 Water oh Water. நம்ம Chapter 8ல வந்து Water oh Waterங்கிற டாபிக் வந்து பார்க்க போறோம். வாட்டர்னா நீர். வாட்டர் பத்தி பார்க்க போறோம். Okay students, take your science discovering book. உங்களோட science discovering book எடுங்க. எடுத்துட்டீங்களா? Take page number 63. Okay. 63ல இந்த பேஜ் இருந்திருக்கும். சாப்டர் 8 வாட்டர் ஓ வாட்டர். ஐநோ செஷன்ல பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு ஒர்க் ஷீட் கொடுத்திருக்காங்க. அதை நம்ம பார்க்கலாம். ஐடென்டிஃபை அண்ட் ரைட் த நேம்ஸ் ஆஃப் த சோர்சஸ் ஆஃப் வாட்டர் கிவன் பிலோ. கீழே வந்து சோர்சஸ் ஆஃப் வாட்டர் வந்து கொடுத்திருக்காங்க. அதோட பிக்சர் கொடுத்திருக்காங்க. அது என்ன பிக்சர் நம்ம ஐடென்டிஃபை பண்ணி அதோட நேம் வந்து ரைட் பண்ண சொல்லியிருக்காங்க. ரைட் பண்ணலாமா? அதுக்கு முன்னாடி ஒன்ஸ் பார்த்துக்கலாம். ஏ என்னது? இந்த பிக்சர் பார்த்திருக்கீங்களா? என்னது? ஹேண்ட் பம்ப். செகண்ட் ஒன் போட் ஷிப் எல்லாம் போகும்போது அது என்னது? சி. தேர்ட் ஒன் என்னது? இது எல்லாமே பார்த்திருப்பீங்க மேக்ஸிமம். என்னது? கிணறுன்னு சொல்லுவோம். அப்ப இங்கிலீஷ்ல என்னது? வெல். இங்க என்ன பண்றாங்க? அம்பர்லா வச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் மழை வருது. அப்ப என்னது? ரெயின். இது என்னன்னு தெரியுமா? நீங்க லோயர் கிளாஸ்ல பார்த்திருப்பீங்க. என்னது? லேக். நெக்ஸ்ட் இது என்னது? பாண்ட்ஸ். ஓகே, ரைட் பண்ணலாமா? Okay, A hand pump. H-A-N-D hand. P-U-M-P pump. Hand pump. Next B C. S-E-A-C. Next one C. Well. W-E-L-L. Well. Next one D. Rain. R-A-I-N. Rain. Next E. Lake. L-A-K-E. Lake. Next one F. Pond. P-O-N-D. Pond. Right பண்ணிட்டீங்களா? First one hand pump. Next C. Next one well. Next one rain. Next lake. And last one pond. Okay students. Right பண்ணிட்டீங்களா? Okay, next one new words. New words பார்க்க போறோம். First one leather. White bubbles formed by mixing soap with water. அதாவது வாட்டர் கூட சோப்பை மிக்ஸ் பண்ணா என்ன ஆகும்? ஒயிட் கலர்ல மேல வருமல்ல, என்னது? நுரை வருமல்ல, பபிள்ஸ். அதுதான் வந்து லேதர். நெக்ஸ்ட் பியூரிஃபிகேஷன். The process through which something is made pure. அதாவது பியூரிஃபிகேஷன் அப்படின்னா என்னன்னா சுத்திகரிப்பு, சுத்தம் பண்றது. ஏதாச்சும் ஒன்று வந்து நம்ம சுத்தம் பியூர் பண்ற ப்ராசஸ் தான் வந்து பியூரிஃபிகேஷன். Next one reservoir. A large tank where water is stored before it is taken by pipes to houses. அதாவது ஒரு பெரிய லார்ஜ் டேங்க் இங்க கொடுத்திருக்காங்கல்ல, இந்த மாதிரி. இது வந்து நம்ம வீட்டுக்கு வந்து பைப் மூலமா வாட்டர் கொண்டு போகும்போது அதுக்கு முன்னாடி இருக்கிறது வாட்டர் ஸ்டோர் பண்ணி வைக்கிற ஒரு பெரிய டேங்க் தான் வந்து ரிசர்வாயர். அதாவது நீர் தேக்கம் அப்படின்னு வந்து தமிழ்ல சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஒன் என்னது? சேனல். A passage through which water can flow. எது வந்து வாட்டர் வந்து அதாவது வாட்டர் போகுமல்ல, அதுதான் வந்து சேனல். நெக்ஸ்ட் plenty. A large amount. அதாவது நிறைய இருக்கிறது. லார்ஜ் அமௌண்ட்னா நிறைய இருக்கிறதா வந்து plenty. நெக்ஸ்ட் filtration. The process of removing impurities from a liquid. Filtration வடிகட்டுதல். நம்ம லிக்விட்ல இருக்கிற impurities எல்லாத்தையுமே வந்து ரிமூவ் பண்ற ப்ராசஸ் தான் வந்து filtration. நெக்ஸ்ட் ஒன் textile industries. ஃபேக்டரிஸ் தட் மேக் கிளாத். எந்த ஒரு ஃபேக்டரி வந்து கிளாத் துணி வந்து மேக் பண்றாங்களோ அந்த ஃபேக்டரி தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸ்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் சீப். டு மூவ் ஸ்லோலி அண்ட் இன் ஸ்மால் அமௌண்ட்ஸ் த்ரூ சம்திங். ரொம்ப ஸ்லோவா வந்து மூவ் ஆகும். கொஞ்சம் ரொம்பவே ஸ்மால் அமௌண்டா வந்து வெளியில வர்றதுதான் வந்து சீப்னு சொல்லுவோம். அதாவது என்ன சொல்லலாம்னா துளைகள், சின்ன சின்ன ஓட்டையில இருந்து தண்ணி வெளியில வந்துச்சுன்னா ரொம்ப கம்மியா இருக்குமல்ல, அதுதான் வந்து சீப். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், என்னென்ன நியூ வேர்ட்ஸ் பார்த்திருக்கோம்? லேதர், பியூரிஃபிகேஷன், ரிசர்வாயர், சேனல், பிளண்டி, ஃபில்ட்ரேஷன், டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் சீப். இந்த நியூ வேர்ட்ஸ் எல்லாமே பார்த்திருக்கோம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஐ எம் லேர்னிங் வாட்டர். Plenty of water is available on the earth's surface. In fact, 3/4 of earth is water. It is found in oceans, seas, rivers, lakes and ponds. It is also found as snow on the mountains.
ஓகே, நம்ம எர்த் சர்ஃபேஸ்ல நம்ம எர்த்ல பாத்தீங்கன்னா நிறைய என்ன இருக்குது, வாட்டர் வந்து அவைலபிளா இருக்குது. அதாவது நம்ம ஆல்ரெடி பார்த்திருக்கிறோம் 3/4 ஆஃப் எர்த்ல வந்து என்ன இருக்குது, வாட்டர் தான் வந்து இருக்குது. 4 பார்ட்ல 3 பார்ட்ஸ் என்ன இருக்குது, வாட்டர் தான் வந்து இருக்குது. அந்த வாட்டர்ஸ் நம்ம எங்கெல்லாம் பார்ப்போம், ஓஷன்ஸ், சீஸ், ரிவர்ஸ், லேக்ஸ் அண்ட் பாண்ட்ஸ், இது எல்லாத்துலயுமே வந்து என்ன இருக்கும், வாட்டர் வந்து இருக்கும். அது மட்டும் இல்லாம மவுண்டன்ஸ் மேல இருக்கிற ஸ்னோவெல்லாம் மெல்ட் ஆகி என்ன ஆகும், வாட்டரா கீழே வரும். அப்ப அங்கேயே நம்ம என்ன பார்க்கலாம், வாட்டர் வந்து பார்க்கலாம். இது எல்லா பிளேசஸ்லயுமே நம்ம என்ன பண்ணலாம், வாட்டர் வந்து பார்க்கலாம். Water is very important for human beings, animals and plants. Besides drinking, we use water in our daily lives in many other ways. Okay, water வந்து ரொம்பவே important. யார் யாருக்கு ரொம்பவே important? Human beings. Human beings நம்ம, next animals, next plants, இது எல்லாத்துக்குமே வந்து வாட்டர் ரொம்பவே இம்பார்ட்டனா இருக்குது. ட்ரிங்க் பண்றதுக்கு மட்டும் வாட்டர், அதாவது குடிக்கிறதுக்கு மட்டும் இல்லாம நிறைய நம்ம டெய்லி லைஃப்ல வந்து நிறைய இடத்துல வந்து வாட்டர் வந்து ரொம்பவே இம்பார்ட்டனா இருக்குது. அதைத்தான் வந்து பார்க்க போறோம். யூசஸ் ஆஃப் வாட்டர், வாட்டர் வந்து எங்கெல்லாம் யூஸ் ஆகுது, எங்கெல்லாம் பயன்படுது அப்படின்னு வந்து பார்க்க போறோம். We use water at home for drinking, washing utensils and clothes, cooking food, cleaning, bathing and a lot of other activities. There are some other uses of water also. Let's learn about them. Okay, water வந்து நம்ம ஹோம்ல எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுது அப்படின்னா, ட்ரிங்கிங், தண்ணி குடிக்கிறதுக்கு வந்து யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட் வாஷிங் உடென்சில் அண்ட் கிளாத், அதாவது வெசல்ஸ், நம்ம பாத்திரம் எல்லாம் வாஷ் பண்றதுக்கும் நம்ம ட்ரெஸ் எல்லாம் வாஷ் பண்றதுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கு. நெக்ஸ்ட் குக்கிங், ஃபுட் சமைக்கிறதுக்கு வந்து ரொம்பவே வாட்டர் வந்து தேவைப்படுது. நெக்ஸ்ட் கிளீனிங், வெசல்ஸ் கிளீன் பண்றது, நம்ம வீட்டை வந்து கிளீன் பண்றதுக்கு எல்லாத்துக்குமே வந்து வாட்டர் தேவைப்படுது. நெக்ஸ்ட் பாத்திங், நம்ம குளிக்கிறதுக்கு வந்து வாட்டர் வேணும். அது மட்டும் இல்லாம நிறைய ஆக்டிவிட்டிஸ்க்கு வந்து வாட்டர் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்குது. இது மட்டும் இல்லாம நிறைய இதுக்கு வந்து வாட்டர் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கு. அதை பத்தி நம்ம இப்ப பார்க்க போறோம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் ஒன் இரிகேஷன். இரிகேஷன்னா நீர்ப்பாசனம். Farmers need a lot of water for growing crops. Water is taken to the fields from rivers, lakes and from underground sources of water. Small channels are dug in the ground from the main sources of water to the field. The channel that carries water to the field is called a canal. Canals helps in growing crops in dry areas and when there is less rainfall. Okay, farmers வந்து நிறைய வாட்டர் தேவைப்படும். எதுக்காக தேவைப்படும்னா, அங்க இருக்கிற அவங்க பயிர்கள், தாவரங்களை விளைவிக்கிறதுக்கு வந்து அவங்களுக்கு, அதாவது வளர்றதுக்கு வந்து கிராப்ஸ் எல்லாம் வந்து வளர்றதுக்கு வந்து வாட்டர் வந்து ரொம்பவே தேவைப்படுது. அந்த வாட்டர் வந்து எங்கிருந்து எடுத்துக்கிறாங்க அப்படின்னா, ரிவர்ஸ், லேக்ஸ் அண்ட் அண்டர் கிரவுண்ட் சோர்சஸ் ஆஃப் வாட்டர். அண்டர் கிரவுண்ட் சோர்ஸ்னா நிலத்தடி நீர், கிணறு, வெல், நெக்ஸ்ட் போர்வெல் போட்டு எடுப்பாங்கல்ல, அது எல்லாத்துல இருந்து என்ன பண்ணிக்கிறாங்கன்னா வாட்டர் வந்து எடுத்துக்கிறாங்க. நெக்ஸ்ட் ஸ்மால் சேனல்ஸ் என்ன பண்ணாங்கன்னா, கிரவுண்ட்ல வந்து டக் பண்ணிருப்பாங்க. எதுல இருந்துனா, மெயின் சோர்ஸ் ஆஃப் வாட்டர்ல இருந்து கொடுத்திருப்பாங்க. அந்த சேனல் என்ன பண்ணும்னா, வாட்டரை வந்து கேரி பண்ணி கொண்டு போகும். அந்த ஃபீல்டுக்கு பேர் என்ன அப்படின்னா கேனல், அதாவது கால்வாய்னு சொல்லுவாங்கல்ல, அதுதான். அந்த கேனல்ஸ் வந்து எதுக்காக ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு அப்படின்னா, ட்ரை ஏரியாஸ், ரொம்ப வறண்டு இருக்கிற பகுதி, நெக்ஸ்ட் அங்கெல்லாம் வந்து மழை கம்மியா இருக்கிற பகுதிக்கு வந்து அங்க இருக்கிற கிராப்ஸ் எல்லாம் வந்து வளர்றதுக்கு வந்து இந்த கேனல்ஸ் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. ஏன்னா அது மூலமா தண்ணி போறனால அந்த ட்ரை ஏரியாஸ் அண்ட் லெஸ் ரெயின்ஃபால்ல வாட்டர் வந்து கம்மியா இருக்கும். அங்கேயே கூட இந்த கேனல்ஸ் மூலமா நம்ம தண்ணி கொண்டு போய் விடுறதுனால அங்க இருக்கிற கிராப்ஸ் வந்து வளர்றதுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. இதுதான் வந்து இரிகேஷன். நெக்ஸ்ட் டிரான்ஸ்போர்ட்டேஷன். டிரான்ஸ்போர்ட்னா என்ன, நீங்க ஆல்ரெடி படிச்சிருக்கீங்க. டிரான்ஸ்போர்ட்னா என்னது, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கேரி பண்ணி கொண்டு போறதா வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன். ஓகே, transport means to carry people and things from one place to another. Ships, canoes, barges and sailboats are some means of water transport. These carry people and things through oceans, seas, rivers and lakes and even through large canals. Okay, transportationல வந்து என்ன பார்க்க போறோம்னா, டிரான்ஸ்போர்ட்னா என்னன்னு ஃபர்ஸ்ட் பார்க்க போறோம். டிரான்ஸ்போர்ட்னா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு people, things எல்லாம் வந்து கேரி பண்ணி கொண்டு போறதா வந்து டிரான்ஸ்போர்ட். அதுல வந்து ஷிப்ஸ், கனோஸ், பார்ஜஸ் அண்ட் sailboats வந்து வாட்டர் டிரான்ஸ்போர்ட்டா வந்து இருக்குது. இங்க கொடுத்திருக்காங்கல்ல 4 பிக்சர். இந்த 4 பிக்சர் என்னவா இருக்குன்னா, வாட்டர்ல வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு people ஆர் திங்ஸ் வந்து கேரி பண்ணி கொண்டு போறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. நெக்ஸ்ட் இது எல்லாமே எந்த வழியா போகும் அப்படின்னா, எதுல போகும் அப்படின்னா, ஓஷன், சீஸ், ரிவர்ஸ், லேக்ஸ் அண்ட் லார்ஜ் கேனல்ல கூட இந்த வாட்டர் டிரான்ஸ்போர்ட் வந்து யூஸ் ஆகுது.
ஓகே, நெக்ஸ்ட் வந்து இண்டஸ்ட்ரீஸ். இண்டஸ்ட்ரீஸ்னா ஃபேக்ட்ரிஸ், தொழிற்சாலைகள் இருக்குமல்ல, அதைத்தான் வந்து நம்ம இண்டஸ்ட்ரீஸ்னு சொல்லுவோம். Industries that make paper products, food and beverages, textile and metals use a large amount of water to make their products. ஓகே, இண்டஸ்ட்ரீஸ்னா தொழிற்சாலைகள்னு பார்த்தோம். அதில் வந்து பேப்பர் ப்ராடக்ட், பேப்பர் செய்வாங்கல்ல, நம்ம புக் நோட்டில் பேப்பர் இருக்குதுல்ல, அந்த பேப்பர் செய்கிற ஃபேக்ட்ரிஸ். நெக்ஸ்ட் ஃபுட்டு, நம்ம ஸ்நாக்ஸ் அந்த மாதிரி நிறைய ஃபுட் ஐட்டம்ஸ் செய்கிற ஃபேக்ட்ரிஸ். பெவரேஜஸ்ன்னு நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கேன், என்னது ட்ரிங்க்ஸ் நம்ம குடிக்கிற ஜூஸ், அது எல்லாமே அந்த கோல்ட் ட்ரிங்க்ஸ் எல்லாமே செய்கிற ஃபேக்ட்ரிஸ். நெக்ஸ்ட் டெக்ஸ்டைல்னா நம்ம கிளாத் மேக் பண்ணுற ஃபேக்ட்ரி. நெக்ஸ்ட் மெட்டல்லாம் மேக் பண்ணுற அந்த அயர்ன் மெட்டல்ஸ் எல்லாம் இருக்குதுல்ல, அதெல்லாம் வந்து மேக் பண்ணுற ஃபேக்ட்ரிஸ் எல்லாம். இந்த ஃபேக்ட்ரிஸ் எல்லாமே வந்து லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் வாட்டர் வந்து எடுத்துக்கிறாங்க. எதுக்காகனா அவங்களோட ப்ராடக்ட், அவங்களோட பொருளை வந்து உருவாக்குறதுக்கு வந்து நிறைய வாட்டர்ஸ் வந்து எடுத்துக்கிறாங்க. எந்தெந்த இண்டஸ்ட்ரீஸ்? பேப்பர் ப்ராடக்ட், ஃபுட், பெவரேஜஸ், டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் மெட்டல். இந்த ஃபேக்டரிஸ் எல்லாமே வந்து நிறைய வாட்டரை வந்து எடுத்துக்கிறாங்க. இதுதான் வந்து இண்டஸ்ட்ரீஸ். நெக்ஸ்ட் ஒன், வாட்டர் ஃபார் ஃபன் அண்ட் ஸ்போர்ட்ஸ். வாட்டர் வந்து எப்படி ஃபன் அண்ட் ஸ்போர்ட்ஸ்ல வந்து இருக்கு அப்படின்னு வந்து பார்க்க போறோம். எல்லாத்துக்குமே வாட்டர்ல விளையாடுனா பிடிக்குமா? நம்ம எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்குமல்ல, அதை பத்தி தான் பார்க்க போறோம். Water can also be used in various activities for fun and some sports. We enjoy activities such as swimming, boating and fishing. Water parks and lakesides are also popular places for people to relax or go for a picnic. Fountains in parks and in different places in the cities look beautiful. Many people enjoy sports such as skiing, ice skating and ice hockey. ஓகே, வாட்டர் ஃபார் ஃபன் அண்ட் ஸ்போர்ட்ஸ்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா, வாட்டர் வந்து நிறைய ஆக்டிவிட்டிக்கு, ஃபன்னுக்கு, ஸ்போர்ட்ஸுக்கு வந்து ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லா இருக்குது. நம்ம வாட்டர்ல என்னென்ன என்ஜாய் பண்ணுவோம்? ஸ்விம் பண்ணுவோம், நெக்ஸ்ட் போட்டிங் பண்ணுவோம், நெக்ஸ்ட் ஃபிஷிங் பண்ணி நம்ம ரொம்பவே இந்த ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் வந்து ரொம்பவே என்ஜாய் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வாட்டர் பார்க்ஸ் எல்லாம் இருக்குமல்ல, அது. நெக்ஸ்ட் லேக் சைட்னா ஏரி கரைகள், இந்த ஏரி பக்கத்துல கரைக்கிட்டலாம் போறது வந்து அதெல்லாம் வந்து ரொம்ப பாப்புலர் பிளேசஸா வந்து இருக்குது. நம்ம எல்லாம் போய் என்ன பண்றோம்? ரிலாக்ஸ் பண்றதுக்கும். நெக்ஸ்ட் பிக்னிக், சம்மர் டைம்ல நம்ம ஸ்கூல் லீவ் விட்டாங்கன்னா கூட்டிட்டு போவாங்கல்ல, அங்க எல்லாமே வந்து இந்த லேக் சைடு வாட்டர் பார்க்குக்கு தான் வந்து நம்ம போவோம். நெக்ஸ்ட் வாட்டர் பார்க்னா எக்ஸாம்பிள் பிளாக் தண்டர்லாம் இருக்குதுல்ல, அந்த மாதிரி பிளேசஸ். நெக்ஸ்ட் ஃபவுண்டைன்ஸ் இன் பார்க்ஸ் and in different places in the cities look beautiful. Fountains அப்படினா வந்து நீரூற்று. சிட்டிஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ஃபவுண்டைன்ஸ் நிறைய இருக்கும். அதெல்லாமே வந்து பார்க்கறதுக்கு வந்து எப்படி இருக்கு அப்படின்னா ரொம்ப அழகா இருக்கு. பார்க் சிட்டிஸ்ல எல்லாம் இருக்கிறது பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா வந்து இருக்குது. நெக்ஸ்ட் நிறைய பீப்புள் வந்து இந்த வாட்டர்ல விளையாடுற ஸ்போர்ட்ஸ் வந்து ரொம்பவே என்ஜாய் பண்ணுவாங்க. என்னன்னா ஸ்கீயிங், ஐஸ் ஸ்கேட்டிங் அண்ட் ஐஸ் ஹாக்கி. ஸ்கீயிங்னா பனிச்சறுக்கு, பனியில வந்து சறுக்கி வருமல்ல அது. அங்க ஐஸ் ஹாக்கி, ஐஸ் ஸ்கேட்டிங் இதெல்லாமே வந்து விளையாடுறது வந்து அவங்களுக்கு ரொம்பவே வந்து பிடிக்கும். இதுதான் வந்து வாட்டர் ஃபார் ஃபன் அண்ட் ஸ்போர்ட்ஸ். ஓகே, நெக்ஸ்ட், do you know flowing water from rivers is also used to produce electricity. This electricity is known as hydroelectricity. ஓகே, ரிவர்ல இருந்து நமக்கு வாட்டர் ஃப்ளோ ஆகுமல்ல, போகுமல்ல, அங்க இருந்து நமக்கு என்ன ப்ரொடியூஸ் ஆகுதுன்னா எலக்ட்ரிசிட்டி, கரண்ட் வந்து ப்ரொடியூஸ் பண்றாங்க. அங்க அந்த வாட்டர்ல ப்ரொடியூஸ் பண்ற கரண்ட்டுக்கு பேர் என்ன அப்படின்னா ஹைட்ரோ எலக்ட்ரிசிட்டி. எலக்ட்ரிசிட்டினா கரண்ட், ஹைட்ரோனா இந்த வாட்டர். அப்போ வந்து வாட்டர்ல இருந்து தயாரிக்கிற கரண்ட்டை வந்து நம்ம என்னன்னு சொல்றோம்னா ஹைட்ரோ எலக்ட்ரிசிட்டின்னு நம்ம சொல்றோம். Okay, next practice zone 1. First one, name any 2 water activities that you enjoy doing or would like to do with your family. ஏதாச்சும் 2 வாட்டர் ஆக்டிவிட்டிஸ் வந்து நீங்க ரொம்பவே என்ஜாய் பண்ணி செய்யறது, அதெல்லாம் உங்க ஃபேமிலி கூட செய்யற 2 ஆக்டிவிட்டிஸ் வந்து கேட்டிருக்காங்க. எது வேணா இருக்கலாம். ஸ்விம்மிங், நெக்ஸ்ட் ஐஸ் ஸ்கேட்டிங், ஐஸ் ஹாக்கி, எது வேணா நீங்க சொல்லலாம். ஏதாச்சும் 2 வந்து ரைட் பண்ண சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் செகண்ட் ஒன், நேம் சம் இண்டஸ்ட்ரீஸ் தட் யூஸ் லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் வாட்டர் டு மேக் their ப்ராடக்ட். அதாவது எந்த இண்டஸ்ட்ரீஸ் வந்து அவங்களோட ப்ராடக்ட், அவங்களோட பொருளை வந்து தயாரிக்கிறதுக்கு நிறைய வாட்டர்ஸ் எடுத்துக்கிறாங்களோ அந்த இண்டஸ்ட்ரீஸ் நேம் வந்து ரைட் பண்ண சொல்லியிருக்காங்க. என்ன இண்டஸ்ட்ரீஸ் இப்ப தானே பார்த்தோம்? என்னது? பேப்பர் ப்ராடக்ட்ஸ், ஃபுட் அண்ட் பெவரேஜஸ், டெக்ஸ்டைல் அண்ட் மெட்டல் தயாரிக்கிற இண்டஸ்ட்ரீஸ் தான் வந்து நிறைய வாட்டர்ஸ் வந்து எடுத்துக்கிறாங்க. எதுக்காகனா அவங்களோட பொருளை வந்து தயாரிக்கிறதுக்காக நிறைய வாட்டர்ஸ் வந்து ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு என்ன பார்த்தோம்னா சாப்டர் 8 வாட்டருங்கிற டாபிக் வந்து பார்த்தோம். அதில் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு ஒர்க் ஷீட் வந்து ரைட் பண்ணோம். நெக்ஸ்ட் வந்து நியூ வேர்ட்ஸ் பார்த்தோம்.
நெக்ஸ்ட் வாட்டர்னா என்னன்னு வந்து பார்த்தோம். நெக்ஸ்ட் யூசஸ் ஆஃப் வாட்டர் வந்து நம்ம டெய்லி டே டு லைஃப்ல வந்து எங்கெல்லாம் யூஸ் ஆகுது அப்படின்னு வந்து பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து வேற எங்கெல்லாம் வாட்டர் யூஸ் ஆகுதுன்னா இரிகேஷன்ல வந்து யூஸ் ஆகுதுன்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் டிரான்ஸ்போர்ட்டேஷன்ல வந்து வாட்டர் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்குது. நெக்ஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ்ல வந்து வாட்டர் எப்படி எல்லாம் யூஸ் ஆகுதுன்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் லாஸ்டா வாட்டர் ஃபார் ஃபன் அண்ட் ஸ்போர்ட்ஸ் வந்து பார்த்தோம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதெல்லாம் ஒன்ஸ் நீங்க ரீட் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ.